ஊழியம் வந்து பெருசாகும். நம்முடைய மனசு இது நம்முடையது அப்படின்னு அதை மிஸ்யூஸ் பண்ணிடாம, வேதத்தில் சொல்கிற மாதிரி அதிக வறுமையிலே நான் உம்மை தூஷிச்சிடாத படிக்கும், அதிகமான ஐஸ்வர்யத்திலே நான் உம்மை வந்து மறந்துடாத படிக்கும், அன்றன்றைக்குள்ள அதனுடைய பாடு எனக்கு அளந்து கூடும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ அந்த மாதிரி அதிகமாக வரும்போது இந்த காரியம் அவங்களுக்கு வந்து விளங்கலைன்னா இவர்கள் அந்த அதிக ஐஸ்வர்யத்தில் கர்த்தரை விட்டு தூரமாக போயிடுவாங்க. விசுவாசியாக இருப்பாங்க, ஆனால் அந்த பொருள் நிறையா வந்துடுச்சு, நிறைய அவங்களுடைய ஆஸ்தி பெருகிருச்சு, அதிகாரம் பெருகிச்சும் போது கர்த்தரை மறந்துடாமல் இருக்கணும். அப்போ அது வந்து ஊழியர்களுக்கு மாத்திரம் இல்லை, இனி இந்த எழுப்புதல் காலத்தில் வர விசுவாசிகளையுமே கர்த்தர் வந்து உலக பிரகாரமாகவே அவங்கள வந்து பலுகி பெருக வைப்பார். எப்படி பேலன்ஸ் பண்ணணும் அதை முதல்ல நம்ம சொல்லி கொடுத்துட்டா தான். இல்லாட்டா வந்து நிறைய ஐஸ்வர்யம் வரும்போது ஊழியர்களே பார்த்தீங்கன்னா அதை தங்களுக்கு பயன்படுத்திக்கிறாங்க. நிறைய ஐஸ்வர்யம் வரும்போது ஊழியர்களே பார்த்தீங்கன்னா அதை தங்களுக்கு பயன்படுத்திக்கிறாங்க. ஆனால் ஆக்சுவலாக வந்து நான் அதை எடுத்து என் ராஜாவுக்கு கொடுக்குறதுக்கு தான் என் கையில் கொடுக்குறாங்க. அவர் வர்ற வரைக்கும் தான் என் கையில் இருக்கும், அதுக்கப்புறம் அவர் கையில் போயிடும். ஆனால் அது நமக்கு புரியாமல் அது என்னுடையது அப்படின்னு ஆளுமை செய்ய ஆரம்பித்து அதை ஆடம்பரத்திலையும் வசதியிலையும் வச்சு கர்த்தரை விட்டு மறந்து அந்த ஐஸ்வர்யத்தின் மேலாலே போகக்கூடிய ஒரு ஆபத்து இருக்குது. இப்போ வந்து முதல் கட்டமாக அவர்களுக்கெல்லாம் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்குற மாதிரி இதை எப்படி நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணுறது, எப்படி வந்து நிறைய ஆஸ்தியோ அல்லது ஊழியத்தில் ஒரு பெரிய வளர்ச்சி வரும்போதோ எப்படி நம்ம அதை வந்து ரெண்டுக்கு இடையில நம்முடைய வாழ்க்கையை பேலன்ஸ் பண்ண முடியும்? முதலாவது இந்த தெளிவு நமக்கு வேணும். கண்டிப்பாக இந்த நம்மளை ஆண்டவர் வந்து தெரிந்தெடுத்து இந்த உலகத்தில் வச்சிருக்கதே அவருக்காக. கண்டிப்பாக அவருக்காக வாழணும், அவருக்காக ஊழியம் செய்யணும், அவருக்காக செயல்படணும். அது முழு நேர ஊழியக்காராக இருக்கலாம், பிஸ்னஸ்க்கு செய்கிறவங்களா இருக்கலாம், ஒரு வேலையாக இருக்கலாம். அந்த வேலையில் ஆண்டவர் வச்சிருக்கிறதே அவருக்காக. ஆமாம், அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற முதல்ல எனக்கு ஆண்டு சொல்லி கொடுத்தது வந்து நான் சொல்கிறது நீ செய். அப்போ பிதாவின் சித்தம், பிதாவின் சித்தம் செய்கிறவன் தான் எனக்கு பிரியமானவன். அப்படி சித்தத்தை செய்வதில் கவனமாயிரு. அப்போ ஒரு பொருள் வாங்கினாலும் ஒரு இடம் வாங்கினாலும் எந்த காரியத்திலுமே தேவனுடைய சித்தம் அதில் நம்ம கவனமாக இருந்துட்டாலே நிறைய ஆபத்துக்கு தப்பித்து கொள்ள முடியும். அப்போ நம்முடைய எண்ணம் வந்து பிதாவின் சித்தம் இதில் நிறைவேறணும், அந்த சிந்தை தான் இருக்கும். அது அடுத்தது எனக்கு ஆரம்பத்திலே ஆண்டவர் இந்த ஊழியத்துக்குள்ள ஒரு விடுதலையின் ஊழியம்தான் அவனுக்கு அதை பற்றி பேசினார் ஆண்டவர். மக்களை நான் விடுதலை ஆக்க போகிறேன்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் ஒன்றுமே இல்லாமல் ஊழியம் ஆரம்பிக்கிற காலத்துக்கு முன்னாலேயே அந்த ஊழியத்தின் என்ட்ரன்ஸில் நிற்கும் போதே ஆண்டவர் வந்து சிலர் மூலமாக என்னோடு பேசினார். சிலருடைய வாழ்க்கை வரலாறுகளை டாக்டர் பில்லி கிரஹாம் அவருடைய வந்து உலகம் முழுவதும் சுவிசேஷத்தை அறிவித்த ஒரு தெய்வ மனிதர். அவருடைய லைஃப் ஹிஸ்டரியை நான் புக்கில் வாசித்திருக்கிறேன். அது மாதிரி டிஎல் ஆஸ்பாம், அது மாதிரி நம்ம சாது சுந்தர் சிங், அப்புறம் மிஷினரிகள். அவருடைய வாழ்க்கை அவங்கெல்லாம் எவ்வளோ தியாகம் பண்ணி ஊழியம் செய்து தனக்குன்னு ஒன்று வைக்காமல் ஒரு தியாகத்தோடு ஊழியம் செய்திருக்கிறாங்க. இதை வாசிக்க வாசிக்க எனக்குள்ள அப்படி ஒரு ஆவலை கர்த்தர் உண்டாக்குனார். அப்புறம் நான் ஆரம்பத்தில் வாசித்த ஒரு புஸ்தகத்தில் ஒன்று இமிட்டேஷன் ஆஃப் கிரைஸ்ட்ன்னு கிறிஸ்தநாதர் அனுசாரன்னு அவன் என் ஊழியம் ஆரம்பித்த டைமில் ஒரு வயசான எனக்கு கொடுத்தாங்க, தம்பி இதை வாசிங்கன்னு, பழைய புக்கு. அதில் பார்த்தா அதை இயேசுவை போல வாழணும், அவர் எப்படி வாழ்ந்தார். அந்த புஸ்தகம் எனக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கிச்சு. நம்ம இயேசு இப்படி அடிச்சுவட்டில் நடக்கணும், இப்படி தான் வாழணும், இயேசு அதுக்கு தான் நம்மளை அழைச்சிருக்கிறார்னு நான் வந்து ஆண்டவருக்கு என்னை அர்ப்பணித்துக்கொள்ள உதவி செய்தார். அந்த சமயத்தில் எனக்குள்ள வந்து ரெண்டு காரியத்தில் ஒன்று இந்த மாதிரி ஹீலிங் மினிஸ்ட்ரியில் ஈடுபடும்போது மிராக்கிள்ஸ் நடக்கும்போது ஜனங்கள் புகழுவாங்க, இவர் தான் எனக்கு கடவுள், இவர் தான் என்னை காப்பாற்றினார். இப்போ சில சமயம் மக்கள் சொல்லுவாங்க, மக்கள் புகழுவாங்க. அது நமக்குள்ளே வந்துட்டேன்னா ரொம்ப டேஞ்சர். பெருமை வந்துட்டேன்னா அப்போ நான் தான் அப்படின்ற ஒரு இது வந்துடும். அது ஒன்று. ரெண்டாவது, காணிக்கை நிறைய தருவாங்க. சரி, மிராக்கிள்ஸ் பெற்ற உடனே நன்றியோட காணிக்கை கொடுப்பாங்க. இந்த ரெண்டுக்கும் தப்பணும். அப்போ ஆரம்பத்தில் அதாவது ஒன்று வந்து கோல்டு, ஒன்று வந்து க்ளோரி. சரி, க்ளோரி தேவனுடைய மகிமை, அது ஆண்டன்னு சொல்லி கொடுத்தா டோன்ட் டச் மை க்ளோரி. ரெண்டாவது டோன்ட் டச் த கோல்டு. இந்த ரெண்டும் எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். இந்த ரெண்டும் உனக்கு வரும். இந்த ஊழியத்தில் நான் உன்னை பயன்படுத்தும் போது ஜனங்கள் ஒன்று புகழுவாங்க, உன்னை மேன்மைப்படுத்துவாங்க. அப்போ என்னுடைய மகிமை நீ தொற்றக்கூடாது. ரெண்டாவது நிறைய காணி கொடுப்பாங்க, அதனால உன்னுடைய மனம் அதில் போயிடக்கூடாது.
அதுக்கு என்ன நான் ஒப்பு கொடுத்தேன். அப்படி பேசும்போது ஆண்டவர் எந்த காலத்திலையும் நான் வந்து உங்களுடைய மகிமையை தொடாதபடி என்னை காத்துக்கொள்ளுங்க, இந்த மாதிரி கோல்டு பணத்தின் மேலே இறுதியே போகாதபடி என்னை காத்துக்கொள்ளுங்க அப்படின்னு என்னை ஒப்பு கொடுத்தேன். நான் என்னை அர்ப்பணித்து ஜெபித்த போது எனக்கு அது கிருபை. இது வந்து அந்த கிருபை. ஒப்பு கொடுக்க வேண்டியது நம்ம வேலை, அதுக்கப்புறம் அவர் பார்த்து தேவனுடைய கிருபை. அப்ப நம்முடைய இறுதியும் அது விரும்பணும். நம்ம அவங்களையும் பார்த்துட்டு ஐயோ நம்ம இது மாதிரி இப்படி ஆயிடணும் அப்படி ஆயிடணும் மனசுல திட்டம் போட்டுட்டோம், அதுக்குள்ள சாத்தா உள்ள நுழையிறதுக்கு வாய்ப்பு வந்துடும். தேவன் எனக்கு ஒன்று கற்றுக் கொடுத்தார். அதனால ஒருத்தரை முழுமையா ஃபாலோ பண்ணாத, எல்லாத்துக்கிட்டையும் குறை இருக்கும். கண்ணை மூடி ஃபாலோ பண்றது ஜீசஸ் ஒருத்தர் தான் பண்ண முடியும். மற்ற எல்லாத்தையும் நம்ம யோசித்து நலமானதை மாத்திரம் எடுத்துட்டு மற்றது வந்து நம்ம வந்து விட்டுறணும். இப்போ இதைத்தான் நம்ம செய்யணும். அடுத்த தலைமுறைக்கு தான் சொல்ல நீ எந்த ஊழியக்காரனே ஃபாலோ. அப்போ அந்த மாதிரி கர்த்தர் என்ன கைட் பண்ண. அப்போ அதில் தான் ஆண்டவர் வந்து பேசும்போது டோன்ட் டச் த கோல்டு. பணம் உனக்கு நிறைய ஜனங்க காணிக்க கொடுத்தா தொடாத. இதில் தான் நான் ஒரு சின்ன கேள்வி உங்கள்கிட்ட கேட்கணும். இப்போ வந்து ஊழியம் செய்கிறவங்களுக்கு, முழு நேர ஊழியம் செய்கிறவங்களுக்கு ஊழியத்தினால தான் ஒரு பிழைப்பு உண்டாகும். அப்போ அது வந்து எந்த அளவுக்கு அதை நம்ம பயன்படுத்தணும்? ஏன்னா அதை காரணம் காட்டி நம்ம எல்லாத்தையும் எடுத்து மிஸ்யூஸ் பண்ணிடவும் கூடாது. அப்போ அதுக்குன்னு ஒரு அளவு, ஒரு வரைமுறை நம்ம வந்து நியமிக்கணும்ல. இப்போ வந்து ஏன்னா நம்ம வந்து மற்ற இடத்துல ஒரு வேலைக்கு போய் சம்பளம் வாங்குறதெல்லாம் பண்ண முடியாது. ஊழியத்தில் தான் நமக்கு வந்து ஒரு பிழைப்பு இருக்கும். ஆனால் நமக்குள்ளேயே ஒரு அளவுகோல், ஒரு வரையறை வைப்போம்ல, அது வந்து எந்த அளவுக்கு வைக்கலாம்? ஏன்னா ஆடம்பரத்துக்கும் வசதிக்கும் வித்தியாசம் தெரியாதவங்க இருக்காங்க. அப்போ அதையும் நீங்கள் கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா அது ப்ராக்டிக்கலாக உங்களுடைய லைஃப்ல இருந்தே சொல்லுங்களேன். அது இன்னும் கொஞ்சம் நாங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ நான் வந்து ஒரு பெரிய டீமே ஆரம்பிக்காத ஒரு காலம், தனியாக இருக்கும்போது 80 இயேசுடைய பத்திரிகை ஊழியம் ஆரம்பித்தோம். அப்போ நான் ஊழியம் போனோடனே அந்த அட்ரஸ்க்கு ஜனம் காணிக்க அனுப்ப ஆரம்பித்தாங்க. அந்த காலத்தில் 5 ரூபா 10 ரூபான்னு பெரிய விஷயம். அது மாதிரி என்னை அவர் ஒருத்தர் மாதந்தோறும் 1 ரூபா எனக்கு காணிக்க அனுப்புவார். எம்ஓவில் வரும். அப்போ நான் தான் கையெழுத்து போட்டு வாங்கணும். அப்போ ஆண்டவர் சொன்னார் வந்து என்கிட்ட, ஜனங்கள் ஊழியத்துக்கென்று அனுப்புகிற காணிக்கை முழுவதும் அது எனக்குரியது, ஊழியத்துக்குரியது. அது தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுக்கிற பணிக்கு தான் செலவு செய்யப்படும். கரெக்ட். உன்னுடைய பர்சனலுக்கு அதுலேருந்து 5 பைசா நீ எடுக்கக்கூடாது. அப்போ என்னுடைய தேவைக்கு என்ன பண்ணுறது ஆண்டவரே கேட்டேன். நான் சாப்பிடணும், எனக்கு ட்ரெஸ்ஸு எல்லாம் வேணும். வேலைக்காரன் கூலிக்க பார்த்துறேன், நீ எனக்கு வேலை செய்தால் நான் உனக்கு கூலி தருவேன், அதுதான் உனக்கு அப்படின்னா. இப்போ நான் ஒரு கிராமத்துக்கு பிரசவம் பண்ண போகிறேன். அப்போ வந்து அந்த காலத்தில் சில்லற காசு காணிக்கிறது பேப்பரில் சுருட்டி தருவாங்க, இதுதான் உனக்கு அப்படின்னு சொல்லிடுவார். ஜனங்க ஊழியத்துக்கு நான் அனுப்புகிறேன் எல்லாம் காணிக்காதுன்னு சொல்லி நான் தனியாக இருக்கும் போதே ஒரு நோட்டு வாங்கி கணக்கு எழுதுவேன். இன்றைக்கு அந்த 1 ரூபா 5 ரூபா காணிக்க வரும்போதே ஒரு நோட்டு. அப்போ வந்து எங்களுக்கு ஊழியர் ரெஜிஸ்டர் பண்ணப்படலை, கவர்மெண்ட் கணக்கு கொடுக்க தேவையில்லை, தனி ஆஃபீஸும் கிடையாது, உங்களுக்கு ஒன்று கூட வேலை செய்யறதுக்கு ஆளும் கிடையாது. ஆமாம், வீட்டிலேயே நான் ஒரு நோட்டு வாங்கி கரெக்டாக கோடு போட்டு இன்றைக்கு காணி இவங்க கொடுத்தது இவ்வளவு அல்ல வரவு, செலவு வந்து ஸ்டாம்புக்கு இவ்வளவு, பத்திரிகை இவ்வளவு செலவு கணக்கு எழுதி அது நீங்களாவே உங்க மனசுல ஒரு நிர்ணயம் பண்ணி தீர்மானம் பண்ணு. நான் வந்து கர்த்தர் வந்து அதை எதிர்பார்க்கறேன் ஆண்டு சொல்லிட்டாருன்னு சொல்லி தீர்மானம் பண்ணி முதல்ல டப்பாவில் தான் காசு போட்டு வச்சுருந்தேன். சரி. அப்போ வந்து பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண தெரியாது, அதில் போட்டு வச்சுருப்பேன். எனக்கு ஒரு பேஸ்ட் வாங்கின தேவை இருந்தால் கூட அதை தொட மாட்டேன். அந்த பணம் இருக்கும். ஆனால் ஆண்டவர் எனக்கு சோப்பு வேணும், பேஸ்ட் வாங்கணும், என் தேவையை சந்திங்கன்னு ஜெபம் பண்ணி கர்த்தர் கொடுக்குற வச்சு தான் செய்வேன் நான். அப்போ இந்த பழக்கத்தை நான் ஒப்பு கொடுத்து வந்ததுனால தேவன் என்னை கவனிக்கிறார். என்கிட்ட ஒரு காணிக்கையை எப்படி செலவு பண்ணுறேன் அதை தேவன் கவனிக்கிறார் என்கிறதுல நான் உறுதியான. அவர் என்னை பார்க்குறாரு, எல்லாத்தையும் பார்க்குறாருல. அப்போ தேவன் நம்மகிட்ட ஒரு காணியை கொடுத்துட்டு எப்படி செலவு பண்ணான்னு பார்ப்பார்ல. கர்த்தர் வந்து ஒரு மனிதனுடைய உண்மையையும் அவனுடைய அந்த தரத்தை நிர்ணயம் பண்றதுக்கு உலக பொருள்களை தான் பயன்படுத்துறாரு. ஆண்டவர் சொல்லும்போது உலக பொருள்கள்ல நீங்க வந்து உண்மையா இல்லாவிட்டால் உங்களை நம்பி யாரு பரத்துக்கு எடுத்த காரியத்தை கொடுப்பாங்கன்னு வசனம் சொல்லுது. அப்போ வந்து பரலோகத்துக்கு அடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெறுறதுக்கு கூட என்னை அளந்து பார்க்கறதுக்கு உலக பொருள்களை வச்சுதான் என்னைய பார்க்கறாங்க, ஜட்ஜ் பண்றாங்க. அதுல 2 விதமான சோதனை பண்றாரு. ஒன்று வந்து ஒண்ணுமே கொடுக்காம நம்ம நெருக்கத்துல வச்சு எப்படி மனநிலை எப்படி இருக்குன்னு சோதிக்கிறார். அந்த மாதிரி வந்திருக்கு அவங்களுக்கு நிறைய வந்திருக்குது. ஒண்ணுமே இல்லாம கையில காசே இல்லாம சும்மா இருந்த போது நம்முடைய மனநிலை எப்படி இருக்குது சோதிக்கிறார்.
இந்த நிறைய ஆண்டவர் கொடுக்கும்போது தான் நிறைய பேர் தவறு பண்ணிடுறாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. நெருக்கப்படும் போது கூட ஆண்டவரேன்னு பிடிப்பாங்க. சிலர் கடன் வாங்க போயிடுவாங்க, கடல்ல சிக்கி கொள்ளுவாங்க. அதையும் கர்த்தர் விரும்புறது இல்லை. இப்போ நிறைய கொடுப்பார். கொடுத்துட்டு நம்ம அதை எப்படி செலவு செய்கிறோம், எப்படி நடக்கிறோம் என்பதையும் ஆண்டவர் பார்ப்பார். அப்போ ஆண்டவர் சொன்னது எனக்கு எல்லாமே உனக்கு அது ஊழியத்துக்கு உரியது, உனக்குள்ள நான் தருவேன்ட்டுன்னு. கணவன் மனைவி கையில் 2 குழந்தைகளோடு வந்திருக்காங்க. வந்துட்டு அவங்க பிரதர் உங்களை பார்க்கத்தான் நிற்கிறோம், உங்களுக்கு ஒரு காணிக்கை கொண்டு வந்தோன்ட்டுன்னு. காணிக்கைன்னா அது ஒரு துணியில் சுற்றி அப்படி வெயிட்டாக இருக்கும். அதை ஒரு கவரில் வச்சு தானே பணம் கொடுப்பாங்க. இதை கொடுக்குறேன்ற அப்போ கொடுத்தாங்க. ஏன்னா என் பிள்ளைகள் உயிரோடு இருக்கிற காரணம் உங்களுடைய ஜெபம். ஒரு ஆபத்தான கட்டத்தை ஜெபிச்சு கர்த்தர் என் பிள்ளைகளை ஜீவனோடு தந்தார். அதனால கர்த்தர் காணியை பொருத்தனை பண்ணி நாங்கள் குடும்பமான கணவன் மனைவி பிள்ளைகளை கொண்டு கையில் கொடுக்குறாங்க. அதை வாங்கிட்டு காரில் ஏற்றி வந்தேன். அது திறந்து பார்த்தா தங்க செயின் இருக்குது, காப்பு இருக்குது. அதில் நல்ல வெயிட்டு, அது நிறைய வெயிட் உள்ளது எல்லாம் இருக்குது. அவங்க அட்ரஸோ எதுவுமே எனக்கு சொல்லலை. சரி, அவ்வளோதான். ஏன்னா காரில் ஏற போகிற டைம் வந்துட்டேன் நான். அப்போ இது எனக்கு தான் தெரியும் இவ்வளோ காணிக்க வந்திருக்கேன்ட்டு. அதை பார்த்த உடனே மனசில் என்ன வருதுன்னா, இது கர்த்தருக்குரியது. கண்டிப்பாக அதுக்கு தானே நம்ம கையில் தான். இது எனக்குரியது இல்லை, இது ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். நான் அப்படியே கொண்டு எங்கள் மேனேஜர்கிட்ட கொடுத்து எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிடுவோம். யாராவது கோல்டு காணி கொடுத்தா அதை தனியாக நோட்டில் ரெக்கார்ட் பண்ணி வச்சு அதை சேல் பண்ணி ஊழியத்தை பயன்படுத்துகிற கணக்கில் கொண்டு வந்துடுவாங்க. அதை கொடுத்தாரு. அப்போ இது கர்த்தர் நம்மளை கவனிக்கிறாரு. அப்போ நிறைய கொடுத்தும் நம்மளை சோதிச்சு பார்ப்பார், நம்ம எது மேலே இறுதியாக நமக்கு வருதுன்னு. இந்த பணம் நிறைய வந்துட்டா நிறைய பிரச்சனை வருது. அது இல்லை. இன்னொன்று இப்போ உள்ள காலகட்டங்கள் நம்ம பார்க்கும்போது அந்த ஊழியத்தை நிர்வாகம் பண்ணவர் கூட நல்லா இருக்கிறாரு. அவங்களுக்கு பிறகு அவங்களுடைய பிள்ளைகள் வராங்கல்ல, நிறைய வசதி சபையெல்லாம் பெருகி இருக்குன்னு சொன்னால் இவங்க அது ரொம்ப ஆடம்பரத்துக்கும் அதிகபட்ச செலவுகளுக்கும், அவர் ஒரு வண்டி கார் வாங்கணும்னு சொன்னால் ஹையஸ்ட்டு இதில் உள்ளது தான் வாங்குவார். அந்த மாதிரியெல்லாம் அவங்க செலவழிக்கிறத பார்க்குறோம். ரொம்ப ஆடம்பரமாக செலவழிக்கிறேன். அப்போ அதுக்கு தான் நான் கேட்டேன், நம்முடைய வசதிக்கு பயன்படுத்திக்கிறதுன்னு ஒன்று இருக்குது, ஆடம்பரத்துக்கு பயன்படுத்துறதுன்னு இருக்குது. இது ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம அதை சரியாக பயன்படுத்த முடியல. அது ஆண்டவர் சொன்னார், உனக்கு என்ன தேவையோ அதை நான் தருவேன். அது சரி. நமக்கு எனக்கு சாப்பாடு வேணும், ட்ரெஸ் வேணும், தங்க இடம் வேணும், ட்ராவல் பண்ணால் நமக்கு ஒரு வாகனம் வேணும், அதை தருவார். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி ஆடம்பரம் வேறு, அவசியம் வேறு. அவசியமான தருவார். சிலருக்குள்ள என்ன கான்செப்ட் இருக்குது, எனக்கு ஒரு தேசத்துக்கு போயிருந்த போது நல்ல ஒரு ஊழியக்காரன், அப்போ நல்ல ஊழியம் வளர்ந்துக்கிட்டே வருது, அவங்கள கொண்டு பெரிய காரியம் செய்துக்கிட்டே வர்றாரு. திடீர்னு சபைக்குள்ள பெரிய ஒரு பிரச்சனை, ஒரு குழப்படியான சூழ்நிலைகள். அப்போ என்னன்னு பார்க்கும்போது விலை உயர்ந்த கார் வாங்கியிருக்காரு அப்படின்றதான் பிரச்சனை அவங்களுக்கு. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் இது குறைஞ்ச விலைக்கு வந்தது அதனால் நான் வாங்கிட்டேன் பிரதர்னு சொல்கிறீங்க, ஓகே தான். ஆனால் ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேட்டிருக்கணும்ல. அப்போ இதெல்லாம் பெரிய பணக்காரங்க பயன்படுத்தக்கூடிய காரு. அப்போ நம்ம ஊழியர்கள், ஒரு ஊழியர்காருக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. எல்லாரும் பயன்படுத்துகிற மாதிரி ஒரு கார் பயன்படுத்தினா யாரும் கொஸ்டின் பண்ண மாட்டாங்க. அது சரி. அந்த விலை உயர்ந்த கார் வாங்கும்போது காணி கொடுக்குற ஏழைகள், நம்ம இவ்வளோ காணி கொடுத்து கஷ்டப்படுறோம், இவங்க இவ்வளோ பெரிய வெளிநாட்டு காரில் போகிறாங்க, இவ்வளோ பெரிய விலை உயர்ந்த காரில் அப்படின்னு நினைக்க தோணும். அப்போ அதற்கு இடம் இல்லாமல் நீங்கள் ஜாக்கிரதையாக நடந்திருக்கணும் இல்லை. அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டிங்களா, அதை வச்சுக்கலான்னு கர்த்தர் சொன்னாரா அப்படின்னு கேட்ட உடனே அவங்க யோசிக்க ஆரம்பித்தாங்க. அப்போ நம்ம அந்த நீங்கள் சொன்ன மாதிரி அடுத்த தலைமுறை அவருடைய சிந்தனை உங்களுக்கு அந்த அர்ப்பணம் எல்லாமே நமக்கு இந்த காணிக்கைன்னு நினைக்க, அது கர்த்தருக்கு. தசமபாகம் கர்த்தருக்குரிய, ஜனம் கொடுக்கிற காணிக்கை கர்த்தருக்கு. தசமபாகம் கர்த்தருக்குரிய, ஜனம் கொடுக்கிற காணிக்கை கர்த்தருக்கு. அதுல நம்ம எவ்வளவு எடுத்து செலவு பண்ணணுமோ நமக்குரிய கர்த்தர்கிட்ட கேட்டு அந்த லிமிட்டுக்குள்ள தான் நம்ம நிக்கணும்.